வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க? பொண்ணு பார்க்க போகிறதுக்காக எல்லாரும் காத்திருக்க 8 மணிக்கு மேலே பாண்டி வீட்டுக்கு வராரு. என்னடா என்னதான் நடந்துச்சு, என்ன விஷயம்னு சேரன் கேட்க, சண்டை போட்டுக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு பொண்ணு பார்க்க வாங்கன்னு சொன்னதும் எனக்கு எதுவுமே புரியல. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதையும் மீறி எனக்கு எதுக்குன்னு இப்போ கல்யாணம்? முதல்ல உனக்கு கல்யாணம் ஆகட்டும்னு அப்புறம் எனக்கு பார்த்துக்கலாங்கிறாரு பாண்டி. நீங்களே பேசி நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துக்கங்கடா அப்படின்னு உட்கார்ந்துருக்காரு நடேசன். நிலா என்னென்ன இப்படிங்கிற மாதிரி சேரனை பார்த்துட்டு இருக்க. டேய் பாண்டி, இதை நீ மதியமாவது சொல்லியிருக்கலாம்லடா. இப்படி எல்லா ஏற்பாடையும் பண்ணதுக்கு அப்புறம் நாமளும் உட்கார்ந்துருக்கோம், அவங்களும் உட்கார்ந்துருக்காங்க. பாவம் இப்ப வந்து சொன்னா எப்படிடா? கொஞ்சம் கோவமா கேட்கிறாரு சேரன். என்னால அதெல்லாம் சொல்ல முடியலன்னு, எல்லாம் அவசர அவசரமா நடந்துச்சு, எனக்கு யோசிக்க கூட டைம் இல்லை, சாரின்னுங்கிறாரு பாண்டி. ஆனா இத பத்தி எந்த கவலையும் படாம மொபைல்ல காயத்ரி கூட சேட் பண்ணிட்டு தனக்கு தானே சிரிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு பல்லவன். என்னடா நீ அந்த பொண்ணுகிட்டயாவது சொன்னியாடா இத அப்படின்னு சேரன் கேட்க, அவங்க வீட்டில் போய் நேராக சொல்லிட்டு தானே வர்றேன் அப்படின்னு பாண்டி சொல்ல, தப்புடா பாண்டி, நாம பொண்ணு பார்க்க வர்றோன்னு சொல்லிட்டோம். அவங்களும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு அங்கே காத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல. நீங்க எப்போ வருவீங்கன்னு வானதி வேற எனக்கு ஃபோன் பண்ணுச்சு. இப்படி கடைசி நிமிஷத்துல வரலன்னு சொன்ன அவங்க என்னடா நினைப்பாங்க அப்படின்னு சேரன் கேட்டுட்டு இருக்க. பல்லவன் நிமிந்து கூட பார்க்கல. நிலா அதான் என்ன தவிப்பா பார்த்துட்டு இருக்க. நாம போய் கூட பார்த்துட்டு கூட கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சேரன் கேக்குறாரு. இல்லைண்ணே, அதெல்லாம் சரி வராது. நான் பண்ணினது தப்பு தான். அவங்க கிட்டேயும் நான் சாரி கேட்டேன், உங்க எல்லார்கிட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன். இதை இப்படியே விட்டுடலான்னே அப்படின்னு பாண்டி பின்கட்டுக்கு போக டேய்னு கூப்பிட்டு இருக்காரு சோழன். என்னடா இவன் அப்படிங்கிற சோழன். என்ன, உனக்கு தான் பொண்ணு ரெடியா இருக்குல்ல, அப்புறம் என்ன, நாம நேரா பீகார் போறோம், சந்தாவை பொண்ணு கேட்கிறோம், அங்கேயே வச்சு உனக்கு கல்யாணத்தை முடிக்கிறோம், மாப்பிள்ளையா உன்னை குதிரை மேல உட்கார வச்சு கூட்டிட்டு வரோம் என்ன அப்படின்னு சோழன் அடுக்கடுக்கா கேட்க, டேய் அதெல்லாம் எப்படிடா உடனே நடக்கும்? சந்தா வீட்டுல இப்பவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குடா அப்படிங்கிறாரு சேரன். அண்ணே, அங்க என்னென்ன பிரச்சனை? பொண்ணுக்கு ஓகே, பொண்ணோட அண்ணனுக்கும் ஓகே, இதுக்கு மேல வேற என்னென்ன வேணுங்கிறாரு சோழன். ஒரு பார்வையா நிலா ஒரு பார்வை பார்த்துட்டு, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடா, சந்தா வீட்லயும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் சரியாகி எங்க கல்யாணம் நடக்க இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிற சேரன் மறுபடியும் நிலாவை ஒரு பார்வையா பாக்குறாரு. சீக்கிரம் சந்தாவும் வானதியும் வந்துருவாங்க, நம்ம எஸ்கேப் ஆகி போயிடலாம்னு நினைச்சா அதுக்கு வழி இல்லையாட்ருக்கே அப்படின்னு யோசனையா நிக்கிறாங்க நிலா. சேரனோட மனசுலயும் நிலா சொன்னதுதான் மைண்ட்ல வருது. பாண்டிக்கும் வானதிக்கும் முதல்ல கல்யாணம் ஆகட்டும்னு வானதி வீட்டுக்கு வந்துருவா, அடுத்து உங்களுக்கு கல்யாணம் ஆகி சந்தாவும் வீட்டுக்கு வந்துருவாங்க, அதுக்கப்புறம் இவருக்கும் இந்த வீட்டுக்கும் ஒரு கும்பிடு போட்டுட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நிலா சொன்னதை நினைச்சிட்டு அப்படியே நிக்கிறாரு சேரன். கொஞ்ச நேரம் யோசனையா நிக்கிறவரு, நான் போய் பாண்டிய பாத்துட்டு வரேன்னு போறாரு. போங்க சேரன் போங்க, நீங்க நினைக்கிறது எதுவும் நடக்க போறது இல்ல, நிலாவும் அந்த ரூமை விட்டு போக போறதும் இல்ல. நிலா பக்கத்துல வர சோழன், ஏங்க அண்ணனுக்கு என்னதாங்க பிரச்சனைன்னு கேக்குறாரு. என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நிலா கேட்க, நான் சொல்றேங்கிறாரு நடேசன். உங்க எல்லாருக்கும் மண்டையில தான் பிரச்சனை, ஒருத்தனுக்கும் சரியா முடிவெடுக்க தெரியல, அதுதான் பிரச்சனை. பிரச்சனையா பிரச்சனை, நீங்களும் உங்க கல்யாணமும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்து வெளியே போக, ஆமா இவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. பார்வையை மட்டும் நிமித்தி ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் கண்டினியூ பண்றாரு பல்லவன். கஷ்டப்பட்டு புடவையெல்லாம் கட்டி ரெடியானது வேஸ்டா போச்சு அப்படின்னு நிலா மறுபடியும் ரூம்குள்ள போறாங்க. அவங்க போய் கதவை சாத்திட சோழன் அப்படியே மெதுவா பல்லவன் பக்கம் திரும்புறாரு. அவர் அப்படியே புன்னகை மன்னனா சேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்துல வர்ற சோழன் மெதுவா தலையை மட்டும் கொக்கு மாதிரி நீட்டி பார்த்துட்டு இருக்காரு. பல்லவன் கவனிக்கல, சிரிப்பு தான் அவருக்கு. சோழன் இன்னும் கொஞ்சம் நல்லா எட்டி உள்ளர என்ன நடக்குதுன்னு பார்க்க அவரோட நிழல் மொபைல்ல படுது. அதுக்கப்புறம் தான் சுய உலகத்துக்கே வர்ற பல்லவன் அப்படியே என்னடா பக்கத்துல நிக்குதுன்னு பார்த்து சோழன் முகத்தை பாக்குறாரு. அண்ணே என்னென்ன எட்டி பாக்குற அப்படின்னு ஒரு மாதிரியா கேட்க, ஏண்டா இங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது, நீ யார் கூடடா கடலை போட்டுட்டு இருக்கன்னு கேக்குறாரு சோழன். பசங்க குரூப்ல தானே அப்படிங்கிறாரு பல்லவன் கூசாம. பசங்க குரூப்ல அப்படின்னு சோழன் கேட்க, ஆமாண்ணே நாளைக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு, அதான் நோட்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல, ஓ சிரிச்சு சிரிச்சு நோட்ஸ் ஷேர் பண்றீங்க அப்படின்னு சோழன் கேட்க, ஆமாண்ணே முக்கியமான எக்ஸாம் இல்ல, பாஸ் பண்ணணும்ல, டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சீரியஸா சொல்றாரு பல்லவன். ஆமாமா, பல்லவன் சொல்றது ரொம்ப கரெக்ட். இப்பெல்லாம் படிச்சு எழுதுற டெஸ்ட் எக்ஸாமை விட எதை பத்தியும் கவலைப்படாம லவர் கூட சேட் பண்றது, அவங்க வைக்கிற டெஸ்ட்ல பாஸ் பண்றது தான் முக்கியம்னு அலையுதுங்க நிறைய டிக்கெட்டுங்க. சரின்னு சோழன் சொல்ல எழுந்து போறாரு பல்லவன். இங்க இருந்த அண்ணன் நோண்டிக்கிட்டே தான் இருக்கும், என்ன வேற யாரும் இல்ல, தலையில எஸ்கேப் ஆயிடலான்னு பல்லவன் வெளியே போயிட என்ன நடக்குதுன்னே புரியலையே அப்படின்னு மண்டையை பிச்சுட்டு நிக்கிறாரு சோழன்.
நைட்டு நிலா மட்டும் தனியாக வெளியே வந்து கட்டை செவுத்துட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க பக்கத்தில் லாரியோட மிச்ச மீதிகள்லாம் கிடக்கு. அப்போ வெளியே வந்து எட்டி பார்க்குற சோழன் ஹலோ அப்படின்னு கூப்பிட திரும்பி பார்க்குறாங்க. ஹாய் வரலாமா அப்படின்னு கேட்க அதான் வந்துட்டீங்களே அப்புறம் என்ன கேள்விங்கிறாங்க நிலா. அவர் தயங்கிக்கிட்டு நிற்க உட்காருங்கன்னு நிலா இடத்த காமிக்க கொஞ்சம் பக்கமாக வந்து உட்கார்றாரு. ஆமாம் அப்படி என்ன ஆழ்ந்த யோசனையில் இருக்கீங்க அப்படின்னு சோழன் கேட்க அண்ணனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க நிலா. அண்ணனுக்கா? ஏங்க உங்க அண்ணனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, ஒரு பெண் குழந்தை கூட இருக்கேங்கிறாரு சோழன். ஐயோ இந்த அறிவு கெட்டவங்கிட்ட போய் பேசினேன் பாரு அப்படின்னு நினைக்கிற நிலா. நான் ஏன் அண்ணனை பத்தி பேசல, உங்க அண்ணனை பத்தி பேசுறேங்கிறாங்க. ஓ சேர என்னன்னா சாரிங்க, நான் தான் கொஞ்சம் டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டேங்கிறாரு சோழன். ஆவிங்கன்னு நிலா ஒரு மாதிரியா சொல்ல. ஆமா நீங்க ஏங்க எப்ப பார்த்தாலும் பாண்டி கல்யாணம் ஆகணும், என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சோழன் கேட்க யோசிக்கணும் இல்லைங்கிறாங்க நிலா. அதான் ஏன்னு கேட்கிறேன்னு சோழன் கேட்க நியாயமா நீங்க பண்ண வேண்டிய வேலை நீங்க பண்ணல, நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதாங்கிறாங்க நிலா. அப்படியாங்கிற மாதிரி சோழன் யோசிக்க அவர் மண்டைக்குள்ளே நிலா சொன்னதுதான் வருது. அண்ணே பாண்டிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாம், வானதி வீட்டுக்கு வந்துருவாங்க, அதுக்கப்புறம் உங்க கல்யாணத்தையும் முடிச்சுட்டா சந்தா இந்த வீட்டுக்கு வந்துருவாங்க, அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கும் இவருக்கும் ஒரு கும்பிட போட்டுட்டு நான் கிளம்பி போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நிலா சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. இல்ல விஷயம் அது இல்ல, நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிறாரு சோழன். என்னத்தை கண்டுபிடிச்சிங்கன்னு நிலா கேட்க இப்ப எங்க அண்ணனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டா இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துருவா, அதை சாக்க வச்சு உடனே இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அதான் என்ன சோழன் கேட்க ஆமா அதாங்கிறாங்க நிலா. சோழன் ஒரு மாதிரி அதிர்ச்சியோட பார்த்துட்டு என்னங்க ஒரு பேச்சுக்கு கூட இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்க எது உண்மையோ அதை தானே சொல்ல முடியுங்கிறாங்க நிலா. நீங்க நினைக்கிறதெல்லாம் நான் சொல்லவா முடியும் நிலா கேட்க அதுவும் சரிதான், நான் நினைக்கிறதெல்லாம் நீங்க சொல்லவா முடியும், சொன்னாதான் நான் சந்தோஷம் ஆயிடுவேனே, அதை எப்படி நடக்க விடுவீங்க, தப்புதான் சரி என் சோக கதையை விடுங்க அப்படிங்கிற சோழன் நிலா பக்கம் திரும்பி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல என்ன விஷயம்னு கேக்குறாங்க நிலா. சோழன் பார்த்துக்கிட்டே இருக்க வில்லங்கமா ஏதாச்சும் கேட்டீங்கன்னா அடிதான் விழும் அப்படின்னு நிலா ஒத்தவரில் நீட்டி மிரட்ட ஏங்க என்னங்க எப்போ பார்த்தாலும் நீ தப்பாவே நினைக்கிறீங்க அப்படின்னு சோழன் கேட்க நீங்க ஆள் அப்படி இருக்கீங்களே அப்ப அப்படித்தானே நினைக்க முடியும் அப்படின்னு நிலா இறங்கி அடிக்கிறாங்க. இங்க பாருங்க சும்மா என்னையவே குறை சொல்றீங்களே, நீங்க ரொம்ப கரெக்டா இருக்கீங்களா என்ன அப்படின்னு சோழன் கேட்க ஏன் எனக்கு என்னங்கிறாங்க நிலா. இந்த உலகத்துல எல்லாருக்குமே அவங்கவுங்க பண்றதுக்கு ரொம்ப கரெக்ட், அது யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணா ஒத்து வராது, அதுதான் தெரியுது நிலாவோட குரல்லையும். நான் எல்லா விஷயத்தையும் சரியா தான் பண்றேன் அப்படின்னு அவங்களே அவங்களுக்கு சர்டிஃபை பண்ணிக்க. அப்படியா? அப்ப அந்த ராகவ் கெட்டவன்னு தெரிஞ்சும் நீங்க ஏங்க அங்க வேலை பார்க்கணும், இந்த விஷயத்தை தான் நான் கேட்கணும்னு வந்தேன். அவன் எப்பேற்பட்ட பொறுக்கின்னு தெரிஞ்சு போச்சு, நீங்களும் அவனை லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கிட்டீங்க, அதுக்கப்புறமா எப்படிங்க அவன் இருக்க ஆபீஸ்ல வேலை பார்க்க முடியும், அதுக்கு அந்த வேலையை விட்டுட்டு வந்துடலாம் இல்லன்னு கேக்குறாரு சோழன். கரெக்ட் தான், நீங்க யோசிச்சதை நானும் யோசிச்சிருக்கேன், ஆனா அப்படியே நினைச்ச உடனெல்லாம் வேலையை விட முடியாதுங்க, முதல்ல வேற ஒரு வேலையை தேடணும், வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும்போதுதான் இந்த கம்பெனில பேப்பர் போட முடியும், தினமும் அவன் முகத்தை பார்த்து வேலை பார்க்கறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு, சீக்கிரம் ஒரு வேலை மட்டும் கிடைச்சிட்டா உடனே இந்த வேலையை தூக்கி போட்டுடுவேன், இன்னொரு வேலை கிடைக்கிறதுல நிறைய சிக்கல் இருக்கு, இப்ப இருக்கிற இண்டஸ்ட்ரியில நான் இதுவரைக்கும் பண்ணின எல்லா டிசைனையும் கேட்பாங்க, நான் பண்ற டிசைன் எல்லாம் காட்டுறதுக்கு முதல்ல ராகவ் அலோவ் பண்ணுவானானே தெரியல, நிறைய பிரச்சனை இருக்குங்கிறாங்க நிலா. என்னங்க நீங்க அந்த பிள்ளக்கா பையலுக்கு போய் பயந்துகிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவனை 2 தட்டு தட்டி நீங்க கேட்ட எல்லாத்தையும் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன், என்ன சொல்றீங்க ஓகேவான்னு சோழன் கேட்க ஐயா சாமி நீங்க இதுவரைக்கும் பண்ணினதே போதும், தட்டுறாராம் குத்துறாராம், நானே டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்ல அப்படிலாம் விட முடியாதுங்க, நீங்க கஷ்டப்பட்டு ராப்பகலா வேலை பார்த்துருக்கீங்க, அந்த வேலையை நீங்க தான் பண்ணினீங்கன்னு சொல்லிக்க கூட விடமாட்டான் அவன் மட்டும் அப்படி பண்ணட்டும் அப்புறம் இருக்கு அவனுக்கு அப்படின்னு சோழன் கோவமா தலையாட்டிட்டு இருக்க. சோழன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இதை நானே டீல் பண்ணிக்கிறேன் விட்டுடுங்கன்றாங்க நிலா. சரி ஓகே நீங்க சொல்றீங்க, அதனால நான் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்ல நிலா சோழனை குறுகுறுன்னு பார்த்துட்டு ஆமா நான் பண்ண ஒருக்க ராகவ் காட்ட விடலைன்னா உங்களுக்கு என்னன்னு கேக்குறாங்க, அப்படி என்ன அக்கறை என் மேல இப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு நிலா கேட்க சோழன் ஒரு சின்ன சிரிப்பை சிரிக்கிறாரு. சிரிச்சா என்ன அர்த்தம் அப்படின்னு நிலா கேட்க உங்களுக்கு தாங்க என்ன பிடிக்காது, ஆனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க, நமக்கு பிடிச்ச பொண்ணுக்கு ஒரு கஷ்டம்னா மனசு பதறாதா,
எனக்கு அந்த ராகவ் யாருன்னு தெரியாதப்பவே அவன் உங்களை திட்டுனான்னு நினைச்சு ஆபீஸ்க்கு வந்து அவ்வளவு திட்டினேன். அதுக்கப்புறம் நீங்க எனக்கு பல்பு கொடுத்தீங்க, அது வேற விஷயம். பட் ஒரு நாள் உங்களை யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற வேணாம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சேர வேண்டியது அவன் தரமாட்டேன்னு சொன்னா எனக்கு கோபம் வராதாங்க அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க. நிலா ஆமாமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. வருங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்ன்றாரு சோழன். நீங்க தான் அம்னீஷியா பேஷண்ட் மாதிரி அதை கண்டினியூஸா மறந்துடுறீங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. நிலா எங்கேயோ பார்த்துட்டு இருக்காங்க. பாருங்க, இப்ப கூட நான் ஏதோ தெரியாத பாஷையில பேசுற மாதிரி உங்களுக்கு அது புரியாத மாதிரியே பாக்குறீங்க அப்படின்னு சோழன் சொல்ல, எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க. தோ சொன்னேன்ல டக்குன்னு அம்னீஷியா பேஷண்டா மாறிட்டீங்க பாத்தீங்களா. சரி விடுங்க, நான் எதுவுமே பேசல. நான் மனசு விட்டு பேசுறேன்னு பக்கமா பேசுவேன். நீங்க இது எல்லாத்தையும் கேட்டுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி முதல்ல இருந்து ஆரம்பிப்பீங்க. எதுக்கு அப்படின்னு சலிப்பா திரும்புறாரு சோழன். 2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்துருக்க. சோழனோட மொபைல் ரிங் ஆகுது. கையில எடுத்து பார்த்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு நிலாக்கிட்ட சொல்லிட்டு ஹலோ அப்படின்னு பேசிக்கிட்டே போறாரு சோழன். நிலா போற சோழனை சின்ன சிரிப்போட பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் நினைப்பாங்க நிலா சரியான பைத்தியம்னு. இல்லைங்க, அவங்க சரியா ஆக விடாத பைத்தியம் அடுத்தவங்கள. அப்படியே அவங்க யோசனை மலருதாமா. ஏங்க, உங்களுக்கு தாங்க என்ன பிடிக்காது, ஆனா உங்களை ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொன்னதை நினைச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க நிலா. பாக்குறவங்க கண்டிப்பா போமா உன்னோட உருட்டெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கன்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. பாண்டி மெதுவா கொல்லப்பக்க கதவு திறந்துகிட்டு ஒரு மரத்துக்கிட்டு வர்றாரு. சுத்தி இருக்கிற இருட்டை விட அவரை சுத்தி சோகம்தான் ஜாஸ்தியா இருக்கு. அவர் மைண்ட்ல கடைசியா வானதி சொன்னதுதான் வருது. என் பின்னாடி வந்த அப்படியே கல்லை எடுத்து போட்டு மண்டையை உடைச்சிருவேன். உனக்கும் எனக்கு இனிமே ஒண்ணுமே இல்ல, இந்த வானதிய மொத்தமா மறந்துரு அப்படின்னு வானதி சொன்னதை யோசிச்சுட்டு அப்படியே ஊமை மாதிரி நிக்கிறாரு அவரு. என்ன இதை யார்கிட்டயும் சொல்றதுக்கும் வழி இல்ல, ஒதுக்கவும் வழி இல்லாம இப்படியும் அப்படியுமா நடக்கிறவரு மொபைல் எடுத்து மெசேஜ் பண்றாரு. மெசேஜை பாப்பாளா பார்க்க மாட்டாளா அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் மெசேஜ் அனுப்ப வானதி படுத்திருக்காங்க. பக்கத்துல இருக்க மொபைல்ல இருந்து சவுண்ட் வர எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. பாண்டி மொபைலையே ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்காரு. வானதி பார்த்துட்டு மொபைலை தூக்கி ஒருமா போட்டுட என்ன ரிப்ளையே பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு ஓபன் பண்ணி பாக்குறவரு என்ன சிங்கிள் டிக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. வானதியும் படுத்துக்கிட்டு கண்ணை மட்டும் விரிச்சு மொபைலை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பிளாக் பண்ணிட்டாளா அப்படின்னு யோசிக்கிறவரு ஆன்லைன் பேமெண்ட் ஆப்ஷன்ல மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ண அதுவும் போகல போல இருக்கு. உச்சி கொட்டிட்டு தலையில அடிச்சுக்கிறாரு. அவர் மைண்டுக்குள்ள வானதி வந்து சேர்ல உட்காந்து பேசிட்டு இருக்க. இவரு கீழே உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டே வானதி கூட ஜாலியா பேசிட்டு இருந்தது. 2 பேருமா வண்டியில போனது, சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்ததுன்னு அவர் மைண்ட்ல போய்கிட்டு இருக்கு. சரி கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவர் கால் பண்ண த நம்பர் யூ ஆர் ட்ரையிங் இஸ் கரண்ட்லி ஸ்விட்ச்ட் ஆஃப், ட்ரை லேட்டர்னு மெசேஜ் வருது. பாண்டியோட தொண்டை ரொம்ப கனமாகிற மாதிரி ஃபீல் பண்றாரு. மறுநாள் பொழுது விடியுது. சோழன் கண்ணாடி கிட்ட நின்று தலையை சீவிட்டு இருக்க. ஏதாவது பேசுவார்னு எதிர்பார்ப்போட பாண்டி பாக்குறாரு. நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுட்டு திருச்செந்தூர் கோவில் முன்பு கடல் உள்வாங்கியது அப்படின்னு நடேசன் படிச்சுட்டு இருக்க. இந்தாங்க பாண்ண டீயை கொண்டு நீட்டுறாரு சேரன். அப்பப்போ உள் வாங்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறவரு டீயை வாங்கிக்கிறாரு. சோழா இந்தான்னு நீட்ட குடுன்னு வாங்கிக்கிறாரு. பல்லவா இந்தான்னு கொடுக்குறவரு பாண்டி கிட்ட வந்து வெறும் டம்ளர் லொட்டுன்னு வைக்கிற சத்தம் நமக்கே நல்லா கேக்குது. அண்ணே கையில கொடுக்கலாம் இல்லன்னு கேக்குறாரு பாண்டி. இப்படி கோபமாவே இருக்கிய என்ன அப்படின்னு பாண்டி கேட்க. ஏண்டா நீ பண்ணின வேலைக்கு உனக்கு மாலை போட்டு மரியாதை கொடுப்பாங்களா? கம்முன்னு எடுத்து குடிடா, உனக்கெல்லாம் டீ கொடுக்கறதே பெரிய விஷயங்கிறாரு சோழன். டேய் உங்ககிட்ட யாராவது இப்ப கேட்டாங்களா? வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருடாங்கிறாரு பாண்டி. நான் அமைதியா இருக்கேன், நீ பக்கமா பேசு அப்படின்னு சோழன் சொல்ல. டேய் சும்மா இரண்டாங்கிறாரு பாண்டி. அண்ணே மறுபடியும் ஒரு சண்டையை ஆரம்பிக்காதீங்கிறாரு பல்லவன். அவங்கிட்ட சொல்றா அப்படின்னு டம்ளரை வாய்க்கு கொண்டு போறாரு சோழன். குளிச்சுட்டு ரெடியாகி வந்த நிலா இதெல்லாம் குறுகுறுன்னு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நடேசன் மறுபடியும் பேப்பரை படிக்க ஆரம்பிக்க சேரன் அங்கேயே நின்று பாண்டியை முறைச்சிட்டு இருக்க. ஏன்னு உனக்கும் வானதிக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்ல பிரேக்கப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு பல்லவன் கேட்க நக்கலா சிரிக்கிறாரு சோழன். ஏண்டா அப்படி கேக்குறாங்கிறாங்க நிலா. இல்ல நீ பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம யாரும் போகல. வானதி சும்மாவே கோவப்படுவாங்க. இதுல பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்துல போகலன்னா காண்டாக மாட்டாங்க அப்படின்னு பல்லவன் கேட்க சேரன் முறைச்சிட்டே நிக்கிறாரு. டேய் பாண்டி அப்படின்னு நடேசன் கூப்பிட எல்லாரும் அங்க திரும்புறாங்க. நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கே நடக்குது. அந்த பொண்ணு மட்டும் உன் வாழ்க்கையில வந்துட்டான்னு வையே, உன் வாழ்க்கை சின்ன பின்னமாயிடும் அப்படின்னு நடேசன் சொல்ல. அப்பா சும்மா இருங்கப்பான்னு அதட்டுறாரு சேரன். டேய் நான் உண்மையை தாண்டா சொல்றேன். அன்னைக்கு அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வந்து எல்லாரையும் ஏத்தி விட்டுட்டு என்ன வேலை பார்த்துச்சு, அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட்டே ஆகாதுடா. ஏய் பாண்டி கடைசி நேரத்துல நல்ல முடிவு எடுத்திருக்க, வாழ்க வளமுடன்.
அப்படிங்கிறாரு நடேசன். அப்பா, அவன் இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு தான் சொல்லியிருக்கான், வானதியை வேண்டான்னு சொல்லலையே அப்படின்னு சேரன் கேட்க, வேணாங்கிற முடிவு எடுக்கிறது அவனுக்கு நல்லது, அதான் சொல்றேங்கிறாரு அவரு. அங்கிள், நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கன்றாங்க நிலா. ஏமா, நான் சும்மா இருக்கிறது இருக்கட்டும், நான் பேசுறப்ப சம்பந்தப்பட்டவன் வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு தானே இருக்கிறான், அதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறாரு அவரு. நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்க வேலையை பாருங்கன்றாரு பாண்டி. என்னத்தை பாத்துக்கிடுவ, பாரு பாரு அப்படிங்கிற நடேசன் பேப்பர் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. பாண்டி இன்னும் குழப்பமா இருக்காரு. எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்குன்ற மாதிரி செய்ய வேண்டியதெல்லாம் சிறப்பா செஞ்சுட்டு இப்ப யோசிக்கிறதுல எந்த பிரயோஜனமே இல்ல பாண்டி. டேய், முதல்ல பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்கடா, உங்க சுயநலத்துக்காக பாவம் பொண்ணுங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சேரன் கிளாஸ் எடுக்க சோழன் படக்குன்னு பாக்குறாரு. நிலாவை எதையும் யோசிச்சுட்டு தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. ஆமா 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 ஆமா, பொண்ணுங்களை எப்படி கஷ்டப்படுத்தாம இருக்கணும்னு அண்ணன்கிட்ட தான் கிளாஸ் எடுத்துக்கணும். அண்ணன் ஒரு நாளாச்சும் சந்தாவை கஷ்டப்படுத்தி பார்த்திருப்போமா? சந்தா தான் உலகம்னு இருக்காரு, சந்தா அதுக்கு மேல இருக்கு அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் உன்னை கேட்டாங்களா யாராவது இப்ப அப்படின்னு சேரன் கேட்க, வர வர எல்லாரும் என்னதான் திட்டுறீங்க, பாத்துக்கிறேன் அப்படின்னு எம்டி டம்ளரை 8வது தடவையா வாயில கமுக்குறாரு சோழன். சேரன் கிச்சனுக்குள்ள போயிட பாண்டி எழுந்து வெளியே போறாரு. என்னதான் நடக்குதுங்கன்ற மாதிரி நிலா பாத்துக்கிட்டு இருக்க மொபைலுக்குள்ள முழுகி ஈன்னு இருக்கிற பல்ல அத்தனையும் தெரிய சிரிச்சிட்டு இருக்காரு பல்லவன். ஏண்டா, இங்க இவ்வளோ பெரிய டாபிக் ஓடிட்டு இருக்கு, உனக்கு என்னடான்னு போனை நோண்டிட்டு இருக்கேன்னு கேட்கிறாரு சோழன். குரூப் சாட்டுனா பசங்க குரூப்பு அப்படின்னு பல்லவன் சொல்ல, ஓ அந்த பசங்க குரூப்பா நீ நடத்துறா, டேய் உனக்கு இருக்குங்கிறாரு சோழன். எல்லாத்தையும் சுத்தி முத்தி பாக்குற நிலா சோழன் அப்படின்னு மெதுவா கூப்பிட, சோழன் திரும்பி பார்த்துட்டு, யார கூப்பிடுறா இவ, நம்மள கூப்பிட மாட்டாளே அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறாரு. சோழன் பின்னாடி வாங்க அப்படின்னு நிலா கூப்பிட, என்னையான்னு கேக்குறாரு அவரு. இதோ வந்துடுறேன் அப்படின்னு மானங்கெட்ட சோழனும் பின்னாடியே ஓடுறாரு. நிலா பின்பக்கம் கொஞ்சம் தள்ளி வந்து நிக்க, ஓடி வர்ற சோழன் சட்டையெல்லாம் இழுத்து விட்டுட்டு, என்னங்க அப்படின்னு வழிஞ்சிட்டு கேக்குறாரு. எதுக்கு இப்ப இழிச்சுக்கிட்டே வர்றீங்க அப்படின்னு நிலா கேட்க, இல்லைங்க, இல்லை இல்லை, நீங்கள் இப்படி இப்படி கூப்பிட்டீங்க அப்படின்னு சோழன் சொல்ல, ஹலோ நான் உங்களை கண்ணை அடிச்சு கூப்பிட்டேனா அப்படின்னு நிலா கேட்க, அது சும்மா நான் இப்போ அடிச்சேங்க, சும்மா தாங்க, நீங்கள் இப்படி இப்படி கூப்பிட்டீங்கல்ல அப்படின்னு சோழன் சொல்ல, வாங்கன்னு கூப்பிட்டேன் அவ்வளவுதாங்கிறாங்க நிலா. உங்கள் பாடி லாங்குவேஜ் வேற மாதிரி இருக்கே அப்படின்னு நிலா கேட்க, சரி சரி இதை சொல்லவா என்ன கூப்பிட்டீங்க அப்படிங்கிறாரு சோழன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டா வருவீங்களான்னு கேட்குறாங்க நிலா. இதோ வந்துட்டேனேங்கன்னு அவர் டன் டன்னா வழிய அப்படின்னு நிலா உச்சி கொட்டுறாங்க. என்னங்க வேற எங்கன்னு கேட்குறாரு சோழன். எதுக்கு இவ்வளோ ஆர்வம் அப்படிங்கிறாங்க நிலா. ஏங்க ஆர்வமாக இருக்கக்கூடாதா, அதுக்கு நீ யோசிச்சாங்க பேச முடியும் அப்படின்னு சோழன் சொல்ல, சரி சரி போதும் போதும், இதை வச்சு 10 நிமிஷம் பேசாதீங்க அப்படின்னு நிலா காண்டாக பேசாம வாய மூடிட்டு நிக்கிறாரு சோழன். இந்த பக்கம் அந்த பக்கம் பாக்குற நிலா, சந்தா வீடு வரலாம் போயிட்டு வரலாமான்னு கேக்குறாங்க. சோழன் பயங்கரமா யோசிக்க, நம்ம சேர அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாததுனால தானே பாண்டி கல்யாணம் பண்ணிக்க யோசிக்கிறாரு, சேர அண்ணனுக்கு தான் பொண்ணு ரெடியா இருக்கே, நாம போய் பேசி கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணுவோங்கிறாங்க நிலா. ஏங்க இப்ப இந்த வீட்டுக்கு பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து என்னங்க பண்ண போறீங்க, இந்த வீட்டுல கும்பல் சேர்ந்தா ஒரு மாதிரி நல்லா இருக்காதுங்க, பிரைவசியே போயிடும், பேசாம இருங்க, கல்யாணம்லாம் அதுவா நடக்கட்டும் அப்படின்னு நிலா போயிடுவேன்னு சொன்னதை மனசுல வச்சுட்டு சொல்றாரு சோழன். என்ன பேச்சு இது, இப்படியா செல்ஃபிஷா யோசிப்பாங்க, சேர அண்ணனுக்கு சந்தாவை பிடிச்சிருக்கு, கல்யாண பேச்சு உட்பட சேர அண்ணனா பேச முடியும், நம்ம தானே இனிஷியேட் பண்ணணுங்க அப்படின்னு நிலா சொல்ல, யோசிக்கிற சோழன், அப்படியா சொல்றீங்க அப்படின்னு கேட்க, ஆமாங்க நாம போய் பேசுவோம், சந்தா வீட்டுல இங்க வந்து பார்க்கணும், அடுத்தடுத்து எவ்வளவு வேலை இருக்கு, அதுக்கப்புறம் கல்யாணத்தை முடிச்சு அதுக்கப்புறம் தானே பாண்டிக்கு பார்க்க முடியும், எல்லாரையும் செட்டில் பண்ணி விடணும் இல்லைங்கிறாங்க நிலா. ஆமாமா எல்லாரும் செட்டில் ஆகட்டும், நான் மட்டும் தனியா இப்படியே இருக்கேன் அப்படின்னு முனகுறாரு சோழன். என்ன முனங்குறீங்கன்னு நிலா கேட்க, முனங்கலங்க உண்மையை சொன்னேங்கிறாரு அவரு. இப்ப போலாமா வேணாமா அதை மட்டும் சொல்லுங்கன்னு நிலா கேட்க, சோழன் பார்த்துட்டு இருக்காரு. இந்த நக்கல் பேச்சு பேசுறது முனங்குறது இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நிலா கட் அண்ட் ரைட்டா சொல்ல, போலாங்கன்றாரு அவரு. சரிங்கிற நிலா, ஆனா இப்போதைக்கு இதெல்லாம் சேரன் என்கிட்ட சொல்ல வேண்டாம், அவரு ஏதாச்சும் சொன்னா கூட சொல்லுவாரு அப்படின்னு சேரனோட மனசுல என்ன ஓடுதுங்கிறத புரிஞ்சுக்கிற நிலா சொல்ல, எப்பங்க போலான்னு கேக்குறாரு சோழன். இன்னைக்கே போக வேண்டியதுதான் அப்படின்னு நிலா சொல்ல, ரைட்டு போயிடலாங்கிறாரு சோழன். ஏங்க இதுக்கு தான் கூப்பிட்டீங்களான்னு சோழன் கேட்க, ஆமா அப்படின்னு சுடுசுடுன்னு முகத்தை வச்சுட்டு சொல்றாங்க நிலா. சரி 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 நான் சும்மா ஜஸ்ட் கேட்டேன் அப்படின்னு சோழன் சொல்ல, நீங்க பண்ணின வேலைக்கு நான் உங்ககிட்ட பேசுறதே ரொம்ப அதிகம், இதையும் கெடுத்துக்காதீங்கன்றாங்க நிலா.
ஆரம்பத்துல இந்த அக்கறையும் அன்புமா தெரிஞ்ச பொண்ணு இப்ப ஆணவமும் சர்வாதிகாரமா தெரியுறாங்க. இல்லங்க வேணாங்க, நான் வாயே பேச மாட்டேன்ற மாதிரி வாய்க்கு ஒரு ஜிப்பை போட்டு காமிக்கிறாரு சோழன். நிலா அவரை மறைச்சிட்டு போக ஜிப் ஓபன்ங்கிற மாதிரி கைய வச்சுட்டு போறாரு. அவரு வீட்டுக்குள்ள சார்ஜில் போட்டிருந்த பாண்டியோட மொபைல் ரிங் ஆக ஓடி வந்து எடுத்து பாக்குறாரு. எடுத்து பாக்குறவரோட முகம் அப்படியே சுருங்கி போயிடுது. ஹலோ சொல்லுங்கண்ணே. கொடுத்துடலாண்ணே அப்படின்னு அவரு வாய்ஸே வராம பேசிட்டு இருக்க. பாத்தியாடா அப்படின்னு சோழன் பார்க்க, ஆமாண்ணே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன்னுங்கிற மாதிரி பல்லவனும் பாக்குறாரு. நிலாவை அமைதியா பார்த்துட்டு இருக்க. அடுத்ததும் பாண்டி மொபைல் ரிங் ஆகுது. பயங்கர ஆர்வமா பாக்குறவரு அப்படியே முகம் சுண்டி போக அட்டன் பண்ணி, டேய் சொல்டான்னு கத்துறாரு. அண்ணே அந்த கஸ்டமர் வண்டி கேட்குறாருண்ணே அப்படின்னு சொல்ல, டேய் அதெல்லாம் லேட் ஆகும்னு சொல்லுடா அப்படின்னு பாண்டி சொல்ல, அண்ணே அவர் அடம் பிடிக்கிறாருண்ணே அப்படிங்கிறாரு கண்ணன் ப்ரோ. டேய் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்க லேட் ஆகும்னு ஏதாவது சொல்லுடா அப்படின்னு பாண்டி சொல்ல, சரின்னுங்கிறாரு அவரு. வையின்னு கண்ணன் ப்ரோ அதட்டிட்டு இவர் போனை வைக்கிறாரு. அவரு உச்சி கொட்டிட்டு நிக்க, என்னன்னு போன் வந்தாலே ஓடி ஓடி வந்து எடுக்கிற, வானதியா இருக்குமோன்னு பாக்குறியா அப்படின்னு பல்லவன் கொஞ்சம் நக்கலா கேட்க, அதை கவனிக்காத பாண்டி ஆமாண்டா அப்படிங்கிறாரு. ஆமாண்டா தும்ப விட்டுட்டு எல்லாம் வாழை பிடிச்சிட்டுருங்கடாங்கிற மாதிரி பாக்குறாரு சோழன். என்னன்னு எல்லாத்துலயும் பிளாக் பண்ணிட்டாங்களா? பிளாக் பண்ணிட்டா எப்படின்னே போன் வரும்? அவ்வளவுதான், போன் எல்லாம் வராது. உன் லவ் அவ்வளவுதான் நினைக்கிறேன்னு முடிஞ்சிருச்சுங்கிறாரு பல்லவன். அதுவரையிலும் நடக்கிறத பேப்பரை வச்சுட்டு வேடிக்கை பார்த்த நடேசன், ஓகே முடிஞ்சிருச்சா நல்லது அப்படின்னு மறுபடியும் பேப்பரை பாக்குறாரு. டேய் அப்படின்னு பல்லவனை பாண்டி மிரட்டிட்டு இருக்க, வர்ற சிரிப்பா கண்ட்ரோல் பண்ணி நம்மட்டு சிரிப்பா மாத்திட்டு இருக்காரு சோழன். நிலா அமைதியா அங்க இருக்கவங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு இருக்காங்க. திரும்பி வர சேரன், அப்பா டீ குடிச்சிட்டீங்களாப்பான்னு டம்ளருக்கு கையை நீட்டுறாரு. இந்தாண்ணே ஒரு டம்ளர் எடுத்து கொடுக்க. அண்ணா இந்தாண்ணேன்னு சோழன் அடுத்த டம்ளரை கொடுக்குறாரு. எல்லார்கிட்ட இருந்தும் டம்ளரை கலெக்ட் பண்ணிட்டு திரும்புறவரு நிலாவை பார்த்து டீ குடிச்சிட்டியாப்பான்னு கேட்கிறாரு. அப்படின்னு அவங்களும் அந்த கப்பை எடுத்து கொடுக்குறாங்க. அண்ணே அப்படின்னு பல்லவன் வந்து நிக்க, என்னடா அப்படின்னு சேரன் திரும்புறாரு. எக்ஸாம் இருக்குன்னு எனக்கு ஃபீஸ் கட்ட பணம் வேணுங்கிறாரு பல்லவன். இப்ப போய் எக்ஸாம் ஃபீஸா அப்படின்னு நிலா கேட்க, ஆமாண்ணே மாடல் எக்ஸாம்லாம் அதிகமா வைக்கிறாங்க, அதுக்கு புதுசா பேர் வச்சு காசு வேற கேக்குறாங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல, எவ்வளவுடான்னு கேக்குறாரு சேரன். 2000 ரூபான்னு பல்லவன் சொல்ல, சரி இருடா வர்றேன் அப்படின்னு வாங்கின கப்பு டம்ளர்லாம் அங்க இருக்க டேபிள் மேல வச்சுட்டு உள்ளர போறாரு சேரன். நிலா பின்பக்கம் போய் ஊற வச்ச துணிகளை எடுத்துட்டு வர்றாங்க. ஏண்டா காலேஜில் புதுசா பேர் வைக்கிறாங்களா இல்லை நீ புதுசா பேர் வைக்கிறியான்னு கேட்குறாரு நடேசன். ஏன் எனக்கு என்ன வேற வேலை இல்லையான்னு கேட்குறாரு பல்லவன். யாருக்கு தெரியும்னு இருக்காரு நடேசன். பாண்டி ஒரு எதிர்பார்ப்போட மொபைலை வச்சுட்டு வெளியே கட்டச்சவத்துல உட்கார்ந்துருக்காரு. அவர் மைண்டுக்குள்ள கடைசியா வானதி சொன்னது, என் பின்னாடி வந்த அப்படியே கல்லை தூக்கி மண்டையில போட்டு மண்டையெல்லாம் உடைச்சிருவேன், உனக்கு எனக்கு இனிமே ஒண்ணுமே இல்லை, இந்த வானதியை மொத்தமா மறந்துரு அப்படின்னு வானதி சொன்னதையே நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. காய போடுறதுக்கு துணி எடுத்து உதற நிலா பாண்டி தனியா உட்கார்ந்துருக்கத பாக்குறாங்க. துணியை காய போட்டுட்டு பாண்டி பக்கத்துல வந்து நின்னு பாண்டின்னு கூப்பிட, சொல்லுங்க என்ன படக்குன்னு எழுந்து நிக்கிறாரு. என்ன இங்கே உட்கார்ந்துருக்கீங்கன்னு நிலா கேட்க, ஒன்னும் இல்லைங்க சும்மாதான் உட்கார்ந்துருக்கேங்கிறாரு அவரு. என்ன பாண்டி வானதியை நீங்களும் பேசிக்கிறது இல்லையா அப்படின்னு நிலா கேட்க, பாண்டி அமைதியா பாக்குறாரு. நாளைய ப்ரோமோவில் சந்தா வீட்டுக்கு சோழனும் நிலாவும் வர்றாங்க, வாங்க சோழன் பையா அப்படின்னு அனீஸ் வரவேற்க, எல்லாம் ஒரு நல்ல விஷயமா தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறாரு சோழன். சேரனனுக்கு நாங்க கல்யாணம் பண்ணோம்னு யோசிக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சந்தாவை பார்த்துக்கிட்டே நிலா சொல்றாங்க. சந்தாவுக்கு அண்ணனை பிடிச்சிருக்கு, அண்ணனுக்கும் சந்தாவை பிடிச்சிருக்கு அப்படின்னு சோழன் சொல்ல, சந்தா வெக்கத்தோட சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க 2 பேர் கல்யாணத்தையும் சீக்கிரம் முடிச்சிடலாம்ல அப்படின்னு சோழன் கேட்கிறாரு. சரிங்க பையா, சேரன் பையாவுக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மனசார நெஞ்சில கையை வச்சு அனீஷ் சொல்றாரு. நிலா அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு அடுத்த காயை நகர்த்த ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு சேரன் எப்படி ரியாக்ட் பண்ண போறாருன்னு தெரியல. ஒரு ப்ரோமோல பார்த்தோம், அவரும் இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்ற மாதிரி சொன்னாரு. வானதி பாண்டி பிரேக்கப் ஆயிடுச்சு. அடுத்தது சேரன் சந்தாவோட லவ்வும் பிரேக்கப் ஆயிருமா என்னன்னு தெரியல. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.